மனிதம் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களின் வழியிலும் நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டிலே விஷம் கலந்து பரவட்டும் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நற்பாதையிலும் தொடர்ந்து இங்கே மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் இன்று மாணவியின் இவ்வளவு ஒரு செம்மையான நிகழ்வாக இதனை எதிர்ப்பாக மாநிலத்தின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் இதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அருமை தோழர் முருகானந்தம் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து எனக்கு முன்னதாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த முன்னோடி தலைவர்களுக்கும் இறுதியாக நன்றி உரை கூற இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் இத்தனை நேரம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே அமர்ந்த இடத்தை விட்டு ஒரு அணுவும் அசையாமல் தொடர்ச்சியாக இங்கே களமாடிக்கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எங்களது இந்த கண்ணியமான ஆர்ப்பாட்டத்தினை செவிமடித்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வீதியில் செல்லும் பெரியவர்கள் வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயந்தரம் ஒரு இந்த போராட்டம் 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிற ஊர் லாஸ்பேட்டை. எனக்கு அந்த தகவல் வரும்போது மணி ஒரு 6. அந்த 6 மணிக்கு நான் அங்கிருந்து கிளம்பினான். அரியாங்குப்பத்துக்கு 10-15 நிமிஷத்துல வந்துட்டேன். ஆனா அரியாங்குப்பம் தாண்டி தவளகுப்பம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராடி நடைபயணமாக நடந்தே அந்த போராட்ட களத்துக்கு வந்தேன். இதை நான் எதுக்காக சொல்றேன், நான் நடந்து வந்ததுக்காக சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு வீரியமான எழுச்சி மிகு போராட்டத்தை இருக்கக்கூடிய மானமுடைய நல்லவாறு மக்கள் செய்கிறது. மானத்தோட என் ஊர் பொண்ணு எப்படா நீ தொடுவன அந்த உரிமை குரலோட ஒரு அணு அசையில யாரையுமே அறிமுகமான முகமும் கிடையாது. ஒருத்தவங்க 2 பேர் தோழராக இருந்தாங்க. அண்ணா வாங்கினா அண்ணா வாங்கினு இருந்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ளார வர்றதுக்கு அத்தனை பேருந்து அரியாங்குப்பத்துல நிக்குது. பாதி தூரம் நான் நடந்து வரேன். பின்னாடி வண்டியில வந்தவன் அதுக்கப்புறம் வண்டியை போக்கஸ் பண்ணி திரும்ப ஓடுறான். மறுபடியும் நான் வண்டியில ஏறேன். அடுத்த ஒரு 5 நிமிஷம் வண்டியில கிராஸ் பண்ணாக்க அடுத்தது 1/4 மணி நேரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சிகரமான போராட்டம். நான் அங்க உட்கார்றேன். உட்காரும் போது அந்த பெண்ணு, அதாவது அந்த குழந்தையுடைய தாயையும் அவங்க தந்தையையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து போறாங்க. காவல் நிலையத்துக்கு அழைக்கிறாங்க. அப்ப நான் உடனே எதுக்கு அவங்கள காவல் நிலையத்துக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். ஏன் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் உதவியாளர்களும் எனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. போஸ்கோ சட்டப்படி தோழர் அது ரொம்ப விளக்கமாக தெளிவா சொன்னார். கவனத்தில் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டியது காவல்துறையோட கடமை. கவனத்தில் வந்தவுடன் வழக்கை கட்டமைக்க வேண்டியது சிடபிள்யூசியோட கடமை. உன்னுடைய கடமை அது. போஸ்கோ சட்டம் தோழர் எனக்கு ஒருத்தவங்க பாதிக்கப்பட ஒரு குழந்தைய அப்பா அம்மா அடிக்கிறது நான் கேட்டா உடம்பு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா? எனக்கு அந்த தகவல் தெரிஞ்சாலும் நம்ம புகார் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய இவன் தப்பான பார்வையில் என்னை பார்த்தான்னு சொன்னாலே அந்த வழக்கு பாயும். அந்த வழக்குடைய உரிமை, அந்த வழக்கு அப்படிப்பட்ட உரிமை நம்ம கொடுத்துருக்கு. சும்மா என்ன தப்பா பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு மைனர் பெண்ண இல்ல ஒரு மைனர் பையனை அவனுடைய விருப்பம் இல்லாமல் பொதுத்தலங்கள்ல நீ புகைப்படம் பெரிய வெளியிட்டா அவனுக்கு ஆபத்து இருக்குது. அந்த வழக்குள்ளார கட்டுப்படுவாங்க. நான் புதுச்சேரி மாநிலத்துடைய வேற துணை நிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி மீது ஒரு வழக்கு கொடுத்தேன். எனக்கு ஒரு கடிதம் வந்தது. பாண்டிச்சேரி சிறைச்சாலை, சிறுவர் சீர்திருத்த சிறைச்சாலையில இருந்து ஒரு கடிதம். அந்த கடிதத்துல ஒரு அம்மா எழுதிருக்காங்க, என் புள்ள இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது என் சொந்தக்காரங்களுக்கு. இந்த அம்மா கிரண்பேடி ஒரு இதுக்காக வந்தாங்க, எது பார்வையிடத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டாங்க. என் பிள்ளையோட முகம் என் சொந்தக்காரங்களாம் தெரிஞ்சுட்டு என் பிள்ளை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிக்குதுன்னு நான் அவமானப்பட்டு இருக்கேன். நான் என் பேரை சொல்ல விரும்புறேன்னு ஒரு மொட்டை கடிதாசி வந்தது. அந்த மொட்டை கடிதாசியை வச்சு கிரண்பேடி மேல நான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடத்தினேன். நீ போட்டது தப்பு. ஒரு குழந்தையோட அனுமதி இல்லாம அந்த அனுமதியோட முகத்தை நீ வெளியில காட்டக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளியில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல போயிருக்கிறாங்க. இந்த வழக்குல உண்மையான குழந்தை
போராடுறான். இவன் ஒரு பக்கம் அந்த வாதியார் எதுவும் செய்யலன்னு நினைக்கிறேங்க, அவர் ஒரு தியாகி மாதிரி இருக்கிறார். பச்சை புள்ள அரைவன் காட்டுக்கிட்டே இவன் தானே அதை செஞ்சான்னு சொல்லிட்டு பைத்தியக்கார நாய்களா நீங்க? உங்களுக்கு அறிவு இருக்க தவிர ரோசம் சூடு சொல்றா மறுபடியும் வந்து பரப்புங்களா? அந்த குழந்தை செய்யல, அந்த குழந்தை செய்யல. என்ன அந்த குழந்தை செய்யல? அந்த குழந்தை நேரடியா காட்டுது இவன் தான் குற்ற வேலைன்னு காட்டுது. இல்ல இன்னொருத்தர் பண்ண எவன் வருதான்னு எல்லாரும் வந்து கேச போடுறான்னு தான் கேட்கலாம். எவன் தப்பு பண்ணா எல்லாரும் கேஸ் போடுறாங்க தானே. ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொன்னா அந்த குற்றம் நடந்தது, அதாவது இந்த போஸ்கோ சட்டத்துல சட்டம் இப்படி ஒரு தப்பு நடந்ததுன்னு தோழர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னார். 2 ஆசிரியர்களுடைய பெயரோட சொன்னார். 2 ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா மேனேஜ்மெண்ட் அதை மூடி மறைக்க முயற்சி இருக்க கூடாது. ஒரு அழகான பள்ளி, ஒழுக்கமான பள்ளி, நேர்மையான பள்ளியா இருந்தாக்கா ஒரு தப்பு போஸ்கோ வழக்கில் நடக்குதுதான் அடுத்த நிமிஷம் அரசாங்கத்துடைய காவல்துறையின் கவனத்துக்கு கொண்டு போகணும். காவல்துறை கவனத்துக்கு யார் கொண்டு போனோம்? பேரண்ட்ஸ் கொண்டு போகல, பள்ளி நிர்வாகம் கொண்டு போனோம். என் ஸ்கூல்ல இப்படி தப்பு நடந்திருக்குது, எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது, வந்து என்கொயரி பண்ணுங்க. அந்த என்கொயரி பண்றதுக்கு சுதந்திரம் தரணும். அந்த சுதந்திரம் அந்த பள்ளியில கிடைச்சதா? ஒரு அவைத்தலைவர் வந்து 11 மணி 12 மணி வரைக்கும் காவல் நிலையத்தில் உட்காந்துக்கிறீங்க. எது உட்காந்துக்கிறீங்க? மக்கள் போராடுகிறாங்க. மக்களோடு களத்தில் அமர வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் உட்காந்து என்ன பண்ணிருக்கீங்க? யாரை பாதுகாத்துருக்கீங்க? அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். அப்ப கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை இருக்குதா இல்லையா? சாதாரணமா நினைச்சிட்டாங்க. அதாவது மீனவ பஞ்சாயத்துனா இவங்களுக்கு எல்லாம் ஒரு இலக்காரம், எப்படியாவது ஆயக்கட்டிலான்னு. இன்னைக்கு மீனவ பஞ்சாயத்து இந்த விவகாரத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட ஒற்றுமையானவர்கள் என்பதை நிரூபிச்சு காட்டுகிறாங்க. ஒன்னு போராட்டத்தின் வாயிலாக, அடுத்தது என்னுடைய தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு நாங்கள் நடப்போம் என்பதில் இன்னைக்கு உறுதிப்பட்டு நான் பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் இன்னைக்கு உசுப்பேற்றி விட்டா காலியாயிரம் பாண்டிச்சேரி. ஏற்கனவே பாண்டிச்சேரியோட மீனவ போராட்டங்களை சந்திக்காத ஊர் கிடையாது. ஒரே ஒரு நாள் முன்னெடுப்பு போராட்டம் நடந்தது. மோன தத்தல் சிங்க பாண்டிச்சேரியில் எல்லாரும் அந்த போராட்டத்தை சேர்த்து எவ்வளவு ஆயிடும் நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரியில் போலீசார் உங்களோட மீனவ பஞ்சாயத்தை தடுத்துட முடியுமா? புதுச்சேரியில் ஒரு வரலாறு இருக்குது. புதுச்சேரியில சென்னையை வந்து நம்ம ஆண்டோம்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 1876, 77, 78 3 ஆண்டு காலம் சென்னை மாநகரத்தை பாண்டிச்சேரியில இருந்து போரிட்டு அதை கையகப்படுத்தினாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு. அதை வந்து பிரிட்டிஷ்கார பிரெஞ்சுக்கார மட்டும் போர் தொட்டு போல இங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய உறுதியோடு அன்னைக்கு இருந்த இங்க இருக்க எங்களுடைய முப்பாட்டன் பாட்டனா போராடி சென்னையை மீட்டு சென்னை எங்களுடைய நாங்க சென்னைக்கு தலைநகர் உருவாக்கிய வரலாறு இருக்கு. சும்மா தூக்கி போட்டு மீனவ மக்கள் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து கீழே இருக்காங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் அன்னைக்கு உறுதி எடுக்கிறாங்க, உட்கார்ந்து பேசி எழுதுறாங்க. இந்த நடவடிக்கைகளை எங்களுக்காக எடுத்து தரணும்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கல்ல, எஸ்பி, எஸ்எஸ்பி, கலெக்டர், டிஜிபி வந்து உட்கார்ந்து பேசுனீங்கல்ல, இன்னும் மயிலா புடிக்கிறீங்க இவ்வளவு நாள், இன்னத்த புடிக்கிறீங்க இவ்வளவு நாள், நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு கட்டுப்பட்டுச்சா இல்லையா? எல்லாத்தையும் அடக்கி அனுப்பிச்சா இல்லையா? அன்னைக்கு எழுச்சி அவங்களால தடுக்க முடிஞ்சதா? கிட்டத்தட்ட 5 மணிக்கு ஆரம்பிச்ச போராட்டம் ராத்திரி 3 மணி வரைக்கும் முடியல. இதுக்கு நடுவில் 2-3 மாமா பசங்க வச்சுக்கோங்க. இது போலீஸ் அவங்க அங்கிருந்து வருவாங்க, நம்ம கூட போராடுற மாதிரி நிற்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லத்தி சார்ஜ் பண்ண போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்க போறாங்க. நான் சொன்னே தைரியம் தான் வந்து அடிக்க சொல்லுங்க, சும்மா தான் உட்காந்துருக்கீங்க, அடிக்க சொல்ல தைரியம் என்ன? உங்களுடைய லட்டிக்கு பயந்து ஓடுறவங்க உட்காந்து போராடுறதுலாம் உங்களை லட்டிக்கு பயந்து ஓடுற மாதிரி வந்து போராடுனாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய புள்ள ஏதோ ஒரு பொண்ணுடைய புள்ளன்னு நினைக்கல, ஏன் புள்ளனாட்டு போராடுறாங்க, ஏன் புள்ள ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ஒரு மீனவ பஞ்சாயத்துடைய கட்டமைப்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் இன்னொரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அதே மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குழந்தைக்கு பாதிப்பிடும் போது விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனா எழுத்து அடிக்க மாட்டான், செருப்போட அடிப்பான். உங்களை நீங்க அடிக்காம உங்களை வச்சு பேசுறதே தப்பு. நடவடிக்கை எடுக்கிறது தானே நிர்வாகம். என்ன சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரு? குற்றவாளியை கைது பண்ணீங்களா? குற்றவாளியை கைது பண்ணீங்களா? நீங்க பாதுகாத்தீங்க எது? மக்கள்கிட்ட எங்க அடி வாங்க போறான்னு சொல்லிட்டு இங்க இருந்து பாதுகாத்துட்டு போய் வச்சுட்டீங்க. அவனை போய் ஜெயில வச்சீங்க. அவன் பின்னாடி யாரு இருக்கான்? இப்ப தோழர் வந்து ஒரு பட்டியல் சொல்றாங்க, அந்த ஸ்கூல்ல நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குன்னு. நான் ஒரு வரலாறு சொல்றேன். வள்ளலார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கு. அங்க ரைட் டச் ராங் டச்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. ரைட் டச்னா என்ன, ராங் டச்னா என்னன்னு அந்த அம்மா ஒண்ணு சொல்லுகிறாங்க. நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன். ஒண்ணு சொல்லுகிறாங்க.
இது மாதிரி இந்த இருக்கிற பிள்ளைங்க யாருக்காவது ஒண்ணு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு பொண்ணு தூக்குது கைய, ஒரு பொண்ணு தூக்குது. எங்க அம்மா வீட்டு வேலை செய்றாங்க ஒரு வாரியார் வீட்டுல. அந்த வாரியார் வீட்டுல எனக்கு நேற்று போய் டியூஷன் விட்டுருவாங்க. நான் என்ன வந்து சார் இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுக்கப்புறம் உடனடியே அரெஸ்ட் பண்ணாங்க, அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. அது வேற கதை. அப்படி ஒரு பிரச்சனை இங்க நடந்திருக்கு. ஆனா இது போன்ற கொடுமை புதுச்சேரியில எத்தனை பள்ளியில நடந்திருக்கு இங்க இருக்கிற எவனுக்கு தெரியும் கேட்கறாங்க. அதிகாரத்துல பெத்த பிள்ளைய எப்படியாவது படிப்ப கொடுக்கணும். எங்க வீட்டு பெண் பிள்ளைய ஆண் பிள்ளைய எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு வைத்தாய கட்டி சோறு தண்ணி இல்லாம எங்க உழைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மீன் கூடிய தலையில சுமந்து இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பள்ளி கொடுத்தா புறம்போக்கு நாய்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்வீங்க, நாங்க விட்டு வேடிக்கை பார்க்கணுமா? வேடிக்கை பார்க்கணுமான்னு கேட்கிறோம். பாலியல் பலாத்காரத்தை பள்ளிக்கூடத்துல செய்றீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்குதா? இதுக்காக நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் போராடணும். எல்லா அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளையும் ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைக்கணும். பெண் பாலியல் கொடுமைகளை தடுப்பதற்கு ஒரு கமிட்டி அமைக்கணும்னு வந்தாங்க. வேகமா நம்ம ஆட்சி, நம்ம என்ஆர்ஐ ஆட்சி வேகமா வந்து ரிலீஸ் பண்ண லிஸ்ட இது மாதிரி இதை ஆய்வு செய்வதற்கு நாங்க வந்து ஒரு பட்டியலை வந்து ஒரு கமிட்டி வந்து உருவாக்கிட்டோம். இங்க வந்து ஒரு கமிட்டியை உருவாக்கிட்டோம்னு சொன்னாங்க. இந்த கமிட்டியை உருவாக்குறது எவனாவது ஒருத்தவன் இங்க இருக்கக்கூடிய மனித உரிமை முருகானந்தம் மாதிரியோ இல்ல மகேஸ்வரன் மாதிரியோ தோழர் பஷீர் மாதிரியோ நம்ம பருக் மாதிரியோ இங்க இருக்கிற பிரகாஷ் மாதிரியோ இங்க இருக்கக்கூடிய மற்ற தோழர்களுக்கு நம்ம தோழர் பூர்ண மாதிரியோ ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு நின்று அந்த பொண்ணுக்கு குரல் கொடுத்து ஒரு நீதி கேட்டது எவனாவது ஒருத்தவன் அந்த கமிட்டி இருக்கிறானா? அந்த கமிட்டியில் எவனாவது ஒருத்தவன் 10 பேரை நியமிச்சு ஒரு லிஸ்ட போறீங்க. யாரான்னு கேட்டா அவன் ஏசி ரூமும் ஓசி சோத்திருக்கிற நாய்களை கூட்டு வந்து மக்களுக்கான பிரச்சனை பேசணும். எவ்வளவு பேசுவான்னு கேட்கறாங்க. எவ்வளவு பேசலாம்? இப்படி ஒரு ஸ்கூல்ல நடக்குது. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய படிக்கிற மத்த பிள்ளைகளை 10வது 11வது 12வது எக்ஸாம் எழுத வேண்டிய பிள்ளைகளை கூட்டு வந்து ஏற்றி விட்டு அந்த பள்ளி நிர்வாகம் ரோட்ல நிறுத்துறாங்க. ரோட்ல நிறுத்தின நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? மாணவர்கள் தானாக தன்னிச்சையாக வந்து நாங்க போராடுறோம், எங்களோட உரிமைக்கு போராடுறோம். ரைட்டு, நீ டயலாக் ஸ்கிரீன் பிளேல எழுதி கொடுத்து எங்களுக்கு உடனடியாக இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் நாங்க ஒண்ணு சேர்ந்து போயிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுத்தோம். அந்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுத்து வந்தது? சரி ரைட்டு, பேரண்ட் எடுத்தவனே ரோட்டுக்கு வந்தாங்க வீதிக்கு போராடுறதுக்கு. எடுத்தவனே அந்த பெத்தவங்க ரோட்டுக்கு வரலையே. பெத்தவங்க எப்ப வந்தாங்க கேட்டா போலீஸ் தண்ணி நிறுத்தல. யாருக்கு? அங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்துக்கு. பள்ளி நிர்வாகம் யோக்கியமான நடத்துறானா? இன்னைக்கு இருக்க ஸ்கூல் நடத்துறா யாரு? எவ்வளவு? அதுக்கு முன்னாடி ஸ்கூல் நடத்துறானா நல்லா படிச்ச பட்டதாரிகள் அறிவாளிகள். இன்னைக்கு வந்து மண்ணுக்காக உழைக்கக்கூடியவர்கள் ஸ்கூல் ஆரம்பிச்ச காலம் வேற. இன்னைக்கு ஸ்கூல் வச்சுக்கிறதா யாரு தெரியுமா? சாராயால பாரு. நீங்க சொன்ன ராமன் அவருக்கு அந்த மனையிலே பாருக்குது. பள்ளிக்கூட படிக்கிறது இன்னும் அந்த பாரை ஊட்டி சரக்கு ஊட்டி கொடுத்து பிள்ளைகளை கெடுக்கிறது இருந்தா உங்களுடைய வேலை. இப்படிப்பட்டவர்கள் தான் நீ பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் எப்படி யோக்கியமா இருக்கும்? அந்த பள்ளிக்கூடத்துல உண்மையா நடந்திருந்தா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணிருக்கணும். நேரடியாக சென்று அந்த மாணவர்கள் மத்தியில முதல் வந்து ரைட் டச்சுனா என்ன, நீங்க இது மாதிரி தப்புன்னு உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படிப்பட்ட ஆய்வுகளை முதல் நடத்திடணும். ஆய்வு நடத்துறீங்க இது வரைக்கும். ஏன் இந்த ஸ்கூல்ல போக முடியல உங்களால? ஏன்னா பிஜேபி கொம்பு கீழே இருக்கிறாரா? பிஜேபி கொம்பு இருக்கு, நீங்க என்ன பயப்படலாம், நாங்க பயப்படணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. பிஜேபியோட கொம்புன்று நீங்க என்ன பயப்படலாம்? அரசாங்க ஆட்சியாளர்கள் பயப்படலாம். இங்க இருக்கக்கூடிய மீனவ பஞ்சாயத்து இங்க இருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நாங்க பயப்படணுன்ற தேவை இங்க கிடையாது. அரசாங்கம் ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் சும்மா சாதாரணமா நடத்துறாங்க, இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு கண்டனமா போறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த குழந்தை என்னைக்கு பாதிக்கப்பட்டதாக சொல்லுதோ அன்றிலிருந்து களத்துல எப்படி மீனவ பஞ்சாயத்துகள் போராடி கொண்டிருக்கிறதோ அதே போல இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அதுக்கு சார்ந்து பல்வேறு கடிதங்கள் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச தோழர் மகேஸ்வரன் இருந்து வீட்டு பக்கத்தில் பார்க்க முடியல. நானும் ஹாஸ்பிட்டல், அவரும் ஹாஸ்பிட்டல். அவர் முழுக்க அந்த களத்தில் நிற்கிறார். இங்க இருக்கக்கூடிய முருகானந்த தோழர், இன்னும் தோழர் சுகுமாரன், இங்க இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜா பஷீர், இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு தோழரும் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிராக போராண்டு இருக்காங்க. மனு இவங்க போய் புதையப்பட்ட காவல் நிலையத்தில் மனு தொடர்ச்சியாக மனு எழுதி அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். என்ன கருத்து பண்றோம்? இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு தவறு இன்னொரு குழந்தைக்கு நடக்கக்கூடாது.
நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு முன்பாக நடந்த குற்றத்தை அம்பலப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துவிட்டு அதுக்கு அடுத்தது இனி நடக்காத வண்ணம் இந்த மண்ணை பாதுகாப்பதற்கான அரசியல் செய்யணும். அரசியல் செஞ்சீங்களா? ஆட்சியை வாரி கொட்டணும். கடைசி நிமிஷம் அந்த குழந்தையுடைய பிணத்தை எட்டு வந்து வைக்கும் போது பக்கத்தில் நிக்க முடியல, அடி வயிறு பிரட்டின்னு அந்த குடல் நாட்டம், அந்த பொண்ணுடைய உடல் வெந்து போன நாட்டம் எங்களாலே பொறுக்க முடியல. அதை இழந்த அந்த பெற்றோர்களால் எப்படி பொறுத்து கொண்டு இருந்திருக்க முடியும்? எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு சம்பவம் இன்னொரு தடவை நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசாங்கம் இவங்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு குற்றவாளிகள் யார் என்பதை சரியாக அடையாளம் கண்டு போஸ்கோ சட்டம்னா அதை சாதாரண நினைச்சிருக்காரு. எவனும் சும்மா ஒரு குழந்தை ரோட்ல போகல, அந்த பொண்ணை திரும்பி பார்த்து தப்பான பார்வை பார்த்தா என்ன அம்மா என்னன்னே தெரியலமா, அவன் போகும்போதெல்லாம் முயற்சி பார்த்து சொன்னாங்க. போஸ்கோ சட்டம் உண்டு. அவனை தூக்கி ஜெயில தூக்கி உள்ள வைக்கலாம். முதல்ல நீங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சுங்க, ஒரு குழந்தைய தப்பான பார்வை பார்க்க கூடாது. அவன் தொடணுன்ற அவசியமே கிடையாதுங்க. தப்பான பார்வையை பார்க்க கூடாது. பெற்றோர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சட்டம் தான் சொல்லுது. இனி வரும் காலங்களில் அப்படி சொன்னா ஈர்த்து வந்து அந்த போரிக்கு பொறுமை கேட்டு ரோட்ல சந்தி சரிக்கை நிறுத்துங்க, நடுரோட்ல நிறுத்துங்க, மக்கள் மத்தியில் நிறுத்துங்க, சட்டத்தின் முன்னாடி நிறுத்துங்க, தண்டனைக்கு உட்படுத்துங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த சம்பவம் நடந்த முடிஞ்ச பாண்டிச்சேரியில் போலீஸ் எல்லாம் போயிட்டு எல்லா ஸ்கூல்லையும் புகார் போட்டு வைக்கிறேன். புகார் போட்டியில இருந்து எல்கேஜி பொண்ணு வந்து 1வது படிக்கிற பொண்ணு வந்து புகார் போட்டியில போடுமா? அருணாத்துபுரம் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்ல இன்டர்நெட் இருக்குது. அந்த ஸ்கூல்ல அந்த இன்டர்நெட் லிஸ்ட் எடுக்கிறோம். அது நான் போய் எடுக்கலாம், அந்த பிரச்சனை வெளில இருக்காது. நெட் எடுக்கும்போது அந்த இன்டர்நெட்ல முழுக்க வெறும் ஆபாச படமா 8 மணிக்கெல்லாம் பாக்குறான். 8-9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடறான் ஆபாச படம் பார்க்கறதுக்கு. இந்த ஆபாச படத்தை தொடர்ச்சியா அந்த பள்ளியில பார்த்துருக்கிறான். இந்த ஆபாச படத்தை பார்க்கறத வந்து நாங்க வந்து நெட்ல எடுத்துட்டோம். நெட்ல எடுத்து போயிட்டு அதை வந்து புகாரா கொடுத்து என்கொயரி போடுறோம். என்கொயரி போடும்போது பார்த்தா இவன் மட்டும் பார்க்கல, அந்த ஸ்கூல்ல மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அந்த சிறப்பு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது இல்லையா, அந்த குழந்தைகளை எடுத்து வந்து உட்கார வச்சு மடியில உட்கார வச்சு இவங்க படம் போட்டு காட்டுறதான். இப்படிப்பட்ட தகுதியான வாரியார் இந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்க. இது ஒரு டிபார்ட்மெண்ட். மானம் கட்டவனுங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கின்னு போய் உள்ள வச்சாங்க. இது போன்ற கொடுமைகள் பல்வேறு பள்ளியில நடந்திருக்கு. எல்லாம் வைத்த வாயை கட்டி நம்ம பிள்ளைகளை படிக்க வைத்து பிள்ளைகளுக்கு எப்படியா கல்வி தரணும். எனவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய நிலை என்பது நமக்கு அவசியமானது. அருமை தோழர்களே, ஏதோ இந்த போராட்டம் என்பது சாதாரண ஒரு போராட்டமாக நினைத்து நம்ம வந்து கடந்து சென்று விடாமல் அதை நம்ம வந்து கடந்து செல்லாமல் இந்த போராட்டத்தை தெளிவாக நம்ம எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு ஒன்று சேர்ந்து போராடி நமக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த தோழமைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுவது. நன்றி, வணக்கம். ஒன்னா இருந்தா தானாக அதுக்கு மேல பேசணும்.